ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, மாங்காய் எங்கள் வீட்டு மரத்தில் மாங்காய் எடுத்து இல்லையா, ஸோ அந்த மாங்காய்ட்ட நான் ஊறுகாய் போட போகிறேன். அந்த ஊறுகாய்க்கு தேவையான பொருளுக்கு என்னென்னா, வெந்தயம், கடுகு, பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு. ஸோ கருவேப்பிலை வேணால் கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இப்போ கருவேப்பிலை எடுக்கலை, எங்கள் மரத்தில் இருக்குது கருவேப்பிலை எடுக்கலை. நான் எடுத்து கொஞ்சம் போல் போடுவேன். சரியா, நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். சரியா, இதை நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். மாங்காய் எங்கே நறுக்கி வச்சுருக்கேன், இதில் மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். ஓகே, மாங்காய் நறுக்கி உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வர பிறகு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா, நல்லா ஃப்ரை பண்ணணும். வந்து இஞ்சியும் பூண்டும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சாச்சு. இதை கடுகு வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா பொரிஞ்சு வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கடுகு வறுத்து எடுத்துட்டோம். இப்போ வெந்தயத்தை போட்டு வறுத்து எடுக்கணும். ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துட்டு தனித்தனியாக வெந்தயம் தனியாக மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கடுகையும் தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். சரியா, இப்போ எண்ணெய் ஊற்றணும். அதில் அரைச்சி வச்சாச்சு. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பாம் ஆயிலோ வேறு சன்ஃப்ளவர் ஆயிலோ யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது ஊறுகாய். சரியா, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நான் இப்போ 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டேன் இல்லையா, அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அதை வந்து எண்ணெயில் போட்டிருக்கேன் நான். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போகணும். இது நல்லா போயிட்டு அதை நல்லா கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு தான் பண்ணணும். ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஃபீலில் வச்சிடாதீங்க, அப்புறம் ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். இது நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா இது இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா. இது வந்து இந்த மாதிரி மரத்தில் இருக்கிற கரண்டி தான் யூஸ் பண்ணணும். சரியா, ஏன்னா அது சில்வர்னா நல்லா இருக்காது, இதெல்லாம் யூஸ் பண்ணணும். சரியா, நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கணும். இது நல்லா ஆனதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தையும் கடுகு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை, நல்லா டீப்பாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கணும். மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தை போடணும். போட்டு நல்லா அது ஆனதுக்கு கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறம் இதில் மாங்காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடணும். அது நல்லா ஊறி நல்லா உப்பு காரம் எல்லாம் எண்ணெய் எல்லாம் டேஸ்ட் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக ரைஸ். பார்த்திங்களா, நான் மாங்காய் போட்டுட்டேன், மிளகாத்தூள் போட்டுட்டேன், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். சரியா, இப்போ பார்த்திங்களா, இது கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடணும். இதை அப்புறம் மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, செம்ம டேஸ்ட் இருக்கும். சரியா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும். ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ.